விஜய் வந்து யமுனாவையும் காவேரியை வீட்டுக்கு கூட்டின்னு போறாரு. அங்க வந்து எல்லார்கிட்டயுமே வந்து இந்த மாரி ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க. "ஏன் திடீர்னு சொல்லாம கொள்ளாம போனீங்க? யமுனாக்கு என்னாச்சு? யமுனாக்கு திடீர்னு உடம்பு சரியில்ல. அதனால தான் கூட்டிட்டு போனோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல" அப்படின்றாங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு, டேப்லெட்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னாச்சு யமுனா உனக்கு?" அப்படின்னோனே, "சின்ன வந்து காய்ச்சல் தான், வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து பார்த்துக்கிறாங்க. "நான் ரொம்ப பதறி போயிட்டேன்டி." "இல்ல நாங்க 2 பேரும் பார்த்துக்குறோம்ல, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு விஜய். "நீங்க கவலைப்படாதீங்க யமுனாவ பத்தி. யமுனாவுக்கு ஒண்ணும் ஆவல" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாரும் சமாதானப்படுத்துறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட சரி வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "வேற ஒண்ணும் இல்லங்க. இதுதான் அதுதான் இதுக்கப்புறம் யமுனாவ வந்து அதுலேருந்து வந்து மீட்கணும்" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து யமுனாவ மீட்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல காவேரி. நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஆறுதல் சொல்றாரு விஜய். அடுத்து வந்து விஜய் என்ன பண்றாரு, ஆஃபீஸ்க்கு போறதுக்காக வண்டியில வந்து கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு யாரோ வழிமறிக்கிறாங்க. பார்த்தா நிவின் வந்து அங்க நிக்கிறாரு. நிவின பார்த்தா, ஐயோ! இவன் வேறவா? இன்னைக்கு இவன்கிட்ட எப்படியும் சொல்லிடலாம். காவேரி நான் அனுப்ப முடியாது. காவேரி என் கூட தான் இருப்பா. காலம் ஃபுல்லா என் கூட தான் இருப்பான்னு சொல்லிடலாம். துணிஞ்சு சொன்னா தான் வேலைக்கு ஆகும் இவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு வண்டிய. "என்ன வேணும் உங்களுக்கு? சும்மா சும்மா எதுக்கு என்ன பார்க்க வரீங்கன்னு?" "சார் உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் சார். அதனால தான் உங்கள பார்க்க வந்தேன். நெறைய வாட்டி உங்கள மீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க ஒரு வாட்டி கூட வந்து எனக்கு வந்து மீட் பண்ண டைமே குடுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் இன்னைக்கு மீட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நெறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதான்னு எனக்கு தெரியல" அப்படின்னோனே, "என்ன பிரச்சனை?" அப்படின்னோனே, "காவேரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு" அப்படின்னோனே அதிர்ச்சியடையில, "நீங்க என்ன சொல்றீங்க?" "ஆமா. அது எப்போ நடந்தது?" அப்படின்னோனே, "கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு." "எப்படி தெரிஞ்சுது?" "சார் எப்படியோ தெரிஞ்சுச்சு சார். அதனால காவேரி வந்து என்னை வந்து நல்லா திட்டிவிட்டா. அதுக்கப்புறம் வந்து சொல்றா, இதுக்கப்புறம் வந்து உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என் மனசுல நீங்க இல்லன்னு சொல்றா சார்." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். ரொம்ப சந்தோஷமும் படுறாரு. "நிஜமாவே காவேரி அப்படி சொன்னாளா?" "ஆமா. காவேரி உண்மையிலே சொல்லப்போனா காவேரி மனசுல நான் இல்லன்னு தான் தோணுது." அப்படின்னோனே, எப்படி அப்படி தோணுது உங்களுக்கு?" "அப்படிதான் சார் தோணுது. காவேரி மனசுல நான் இல்ல சார். அது மட்டும் உண்மை." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. "நீங்க என்ன சொல்றீங்க?" நிஜமான உண்மை இதுதான். காவேரி வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அவ லைஃப்ல? நீங்க அவள துரத்தி அனுப்பிச்சிடுவீங்க. அதுக்கப்புறம் அவ என்ன பண்ணுவா? அப்படின்னு யோசிச்சு தான் நான் அவள வந்து சேர்த்துக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். அவளுக்கு ஒரு நல்ல ஒரு துணையா இருக்கணும்னு நெனச்சேன். ஆனா அத அவ புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. அவள பொறுத்தவரைக்கும் உங்க வேலைய நீங்க பாருங்க அப்படின்றா. அதனால வந்து செம கோவமா இருக்கா. உங்க மேலயும் கோவமா தான் சார் இருக்கா." அப்படின்னோனே, "அதனால தான் காவேரி இவ்ளோ நாள் வந்து நம்மகிட்ட சரியாவே பேசலையா? நம்ம மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாளா? இது தெரியாம நம்ம அவ மேல கோச்சுக்கிட்டோமே!" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி வேற என்ன சொன்னா காவேரி அப்படின்னோனே, "இல்ல சார் என்ன பொறுத்தவரைக்கும் காவேரிக்கு வந்து என்னை ஏத்துப்பாளான்னு எனக்கு தெரியல சார். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, என்னையும் அவளையும் ஒண்ணா சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. நான் அப்படி நினைக்கவே நினைக்கலையே!" அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாரு. ஆனா வந்து காவேரி வந்து ஒத்துக்க மாட்டான்னு தோணுது சார். நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா காவேரி அவ்வளோதான். இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் அப்படின்னோனே, என்ன விஷயம்?" அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ காவேரி வந்து இந்த லைஃப்லேருந்து வர விரும்பலன்னு தோணுது சார்." "ஏன் அப்படி சொல்றீங்க?" "இல்ல எப்பவுமே வந்து அவ வந்து உங்க கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறான்னு நினைக்கிறேன். நீங்க வந்து என்ன பொறுத்தவரைக்கும் காவேரி அப்படிதான் சார் யோசிக்கிறா." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, உடனே விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ காவேரி மனசுல நான் தான் இருக்கேனா? அப்போ நிபின் இல்லையா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ நல்ல நியூஸ் இவன் சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் பாரு காவேரி நான் நல்லபடி பார்த்துக்கணும். காவேரினால சந்தோஷமா வாழணும். அக்ரிமெண்ட் அன்னைக்கு அந்த அக்ரிமெண்ட்ட வந்து கிழிச்சு போட்டுட்டு காவேரி கிட்ட என் லவ்வ சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். "என்ன சார் நான் சொல்லிட்டே இருக்கேன். நீங்க அமைதியா இருக்கீங்க. நீங்க வந்து காவேரி அனுப்ப போறீங்கன்றது வந்து அவளுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் இந்த மாரி பண்ணிட்டுருக்கா. அம் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்றதுன்னு தெரியல." அப்படின்னோனே, "சரி இத அப்படியே விடுங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்றாங்க. "என்ன சார் சொல்றீங்க? அதான் காவேரி மனசுல நீங்க இல்லன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. இதுக்கப்புறம் நீங்க அவள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்றாரு. "சார் நான் சொல்றது" அப்படின்னோனே, "இல்ல நான் இத பத்தி பேச விரும்பல. நான் போறேன்." "இருங்க" நிவின் சொல்றாரு. "இல்ல நிவின் நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு கிளம்புறாரு. சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. இது முடியுது.